ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிக்யூஎல்னா என்னன்னு பார்க்க போறோம். டிக்யூஎல் பார்க்க போறோம். டிக்யூஎல்னா டேட்டா குவெரி லாங்குவேஜ். இதில் மெயினாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செலக்ட் குவெரிஸ் தான் பார்க்கணும். டிக்யூஎல்ல உங்களுக்கு மேஜரா என்ன இருக்கும்னா குவெரிஸ் இருக்கும். ஸோ குவெரிஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா? எவ்ரி குவெரி in SQL has a structure. ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கும்னா செலக்ட் இருக்கும், ஃப்ரம் இருக்கும், வேர் இருக்கும், அண்ட் ஆர்டர் பை இருக்கும். ஸோ குவெரிஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா செலக்ட் இருக்கும், ஃப்ரம் இருக்கும், வேர் இருக்கும், அண்ட் ஆர்டர் பை இருக்கும். இதுல செலக்ட் அண்ட் ஃப்ரம் வந்து மேண்டேட்டரி. செலக்ட் அண்ட் ஃப்ரம் வந்து மேண்டேட்டரி. மேண்டேட்டரினா அது கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? வேர் அண்ட் ஆர்டர் பை வந்து ஆப்ஷனல். டிபெண்டிங் அப்பான் த ரெக்வயர்மெண்ட் நம்ம வேர் அண்ட் ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா எல்லாமே எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்னா டேபிள்ஸ் அப்படின்றதுல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸுக்குள்ள டேட்டா பேஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா டேட்டா பேஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் இஸ் கால்டு கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். நிறைய டேபிள்ஸ் இருக்கும் டேட்டா பேஸுக்குள்ள, நிறைய டேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா பேஸ் இஸ் கால்ட் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். இது எல்லாமே டேபிள்னு இது பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே டேபிள் 1, டேபிள் 2 அந்த மாதிரி அசைன் பண்ணிக்கோங்க. ஸோ டேட்டா பேஸ் இஸ் கால்ட் அ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ். ஸோ நம்ம SQL எழுதும் போது என்ன பண்ணணும்னா நம்ம டேபிள் மேலே தான் எழுதுவோம். சரியா? ஸோ நமக்கு ஒரு டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும், ஸோ டேபிள்னா என்ன அப்படின்னா டேபிள் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். Database is a collection of tables. Tables is a collection of, அதனால தான் உங்களுக்கு ரோனா என்ன காலம்னா என்னன்றதை நான் நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ரோஸ் அண்ட் காலம் எப்படி ரோ ரீட் பண்ணணும், எப்படி காலம்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு வீடியோஸ் இருக்கும் பாருங்க. ஸோ டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம டேட்டாபேஸ் டேபிள்ல இருந்து ஒரு டேட்டா எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணா செலக்ட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் கொடுத்தோம்னா நம்ம அந்த டேபிள்ல இருக்க எல்லா டேட்டாவும் எடுத்துக்காட்டும். ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ என் டேபிள் என் டேட்டா பேஸ்ல வந்து எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா நான் என்ன எழுதுவேன் query செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகேவா? இதுல என்னென்னன்றதை புரிஞ்சுக்கலாம். இதை செலக்ட் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி காட்டுங்க, எடுத்து காட்டுங்கன்னு அர்த்தம். சரியா? ஃப்ரம் எங்கேருந்து எடுத்து காட்டுங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ்ல இருந்து எடுத்து காட்டுங்க. ஓகேவா? ஸ்டார் அப்படின்னா எவ்ரி திங். ஸ்டார் அப்படின்னா எவ்ரி திங், ஆல் ரோஸ் அண்ட் ஆல் காலம்ஸ் எடுத்து காட்டுங்க. ஸ்டார் மீன்ஸ் எவ்ரி திங் அப்படின்னா ஆல் ரோஸ் அண்ட் ஆல் காலம்ஸ் எடுத்து காட்டுங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இங்கே டேட்டா பேஸில் போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிக்கும் போது ஒரு செமிகோலன் கொடுத்துட்டு இந்த query-யை ஹைலைட் பண்ணிட்டு இங்கே ரன்னுன்ற ஆப்ஷன் இருக்கும். சரியா? நான் அதே வேணா query எழுதிட்டு நீங்கள் அந்த query-யை செலக்ட் பண்ணிட்டு செமிகோலன் போடணும். போடாட்டியும் ஒர்க் ஆகும், பட் போடுறது நல்லது, குட் ப்ராக்டிஸ் அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த query எழுதிட்டு இங்கே இருக்கிற இந்த ரன் பட்டனை ஹிட் பண்ணணும்.
ரன் பட்டனை ஹிட் பண்ணா உங்களுக்கு query execute ஆகும். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டா காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயி டேபிள். இப்படிதான் எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. ஓகேவா? நான் ஸ்க்ரோல் இனிஷியலா என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டாப் 50 ரோஸ் மட்டும் எடுத்து காட்டும். உங்களுக்கு டேபிள்ல இருக்க டாப் 50 ரோஸ் மட்டும் எடுத்து காட்டும். நீங்க ஸ்க்ரோல் பண்ண 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 அதாவது எவ்வளவு ரோஸ் இருக்கோ அது எடுத்து காட்டும். 100 ரோஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் 107 ரோஸ் இருக்கு இந்த டேபிள். இங்க பாத்தீங்கன்னா 107 ரோஸ் இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே ரோஸ், இது எல்லாமே காலம்ஸ். தெரியுதா? இது எல்லாமே ரோஸ். கீழே வரைக்கும் போது பாத்தீங்களா இதெல்லாம் ரோஸ், இது எல்லாமே ரோஸ், இது எல்லாமே காலம்ஸ். ஓகேவா? ஸோ நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரோ, இது ஃபர்ஸ்ட் ரோல எம்ப்ளாயி ஐடி 100, எம்ப்ளாயி நேம் ஸ்டீவன், லாஸ்ட் நேம் கிங்கு, இமெயில், ஃபோன் நம்பர், இது எல்லாமே ரோ. இது எல்லாமே காலம். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஹையர் டேட், ஜாப் ஐடி, சேலரி, கமிஷன் பர்சன்டேஜ், மேனேஜர், டிபார்ட்மெண்ட் ஐடி, இது எல்லாமே காலம். ஓகேவா? ஸோ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயின்னு கொடுத்தேன்னா அது என்ன பண்ணும்? வில் செலக்ட் ஆல் த and columns from the employee table. ஓகேவா? select என்ன இங்க வந்து selectன்றது select class is used to select the rows and columns. ஓகேவா? from class எந்த டேபிள்ல இருந்து நீங்க எடுக்கணுமோ அதை யூஸ் பண்றதுக்காக. சரியா? so select star from employee கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம். ஓகேவா? இப்போ எனக்கு எல்லா காலமும் ஓகே. இது வந்து கமெண்ட். நான் இது என்ன போட்டிருக்கேன்னா கமெண்ட். உங்களுக்கு ஏதாவது இதை நீங்க ஏதாவது எழுதுறீங்க, அது ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? கமெண்ட்ன்றது எப்பயுமே ரன் ஆகாது. இப்போ வந்து இது ரன் பண்ணா கூட இது ரன் ஆகாது, ஏன்னா இது கமெண்ட். ஓகேவா? கமெண்ட் எழுதுறதுக்கு நீங்க 2 டாட் போட்டீங்கன்னா அது கமெண்ட் ஆயிடும். இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கமெண்ட்ன்றது நம்மளை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எப்படியும் எழுதலாம். ஓகேவா? கமெண்ட் எழுதுறதுக்கு அதுவும் எழுதிடுறேன். கமெண்ட்னா நம்ம ஒரு இப்போ ப்ரோக்ராம் எழுதுறோம், ஒரு கோட் எழுதுறோம், அதை நம்ம கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்கு எழுதணும் அப்படின்றது. கமெண்ட் வந்து டு எக்ஸ்பிளைன் வை வி ரோட் திஸ். ஓகேவா? ஸோ கமெண்ட்டுக்கு நீங்க டபுள் ஹைஃபன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். இதுக்குள்ள எழுதுறது எல்லாமே கமெண்ட். ஐ எம் கமெண்ட். இது வந்து ஐ எம் ஆல்சோ கமெண்ட். இப்படி எழுதுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் எழுதிருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா it will select all the rows and columns from the employee table. எனக்கு இப்போ எல்லா ரோஸும் எல்லா காலம்ஸும் தேவையில்ல, எனக்கு வந்து ஒரு 3 காலம் மட்டும் தேவை. ஓகேவா? I want only 4 columns. 4 காலம் தேவை. என்னன்னா எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், சேலரி. ஓகேவா? எனக்கு இந்த 4 காலம் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்க இங்க ஸ்டாருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? நான் இந்த காலம் யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டாருக்கு பதிலாக ஸ்டார்னா எல்லாம் செலக்ட் பண்ணோம். எனக்கு எல்லாமே வேணாம், எம்ப்ளாயி ஐடி வேணும், அது இல்லாம எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் வேணும், அது இல்லாம எனக்கு வந்து லாஸ்ட் நேம் வேணும், அது இல்லாம எனக்கு வந்து சேலரி வேணும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணேன்னா, இதை செலக்ட் பண்ணி இதை ரன் பண்ணேன்னா எனக்கு 4 காலம் மட்டும் காட்டும். ஓகே. இப்போ இங்க என்ன மிஸ்டேக் நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் நேம் ஓட ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்கேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். இதுதான் ஆரா எரர் அப்படின்வாங்க. ஓகேவா? நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு query ரன் ஆகாது, உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும், ஒரு எரர் கோடு மாதிரி காட்டும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் எனக்கு தெரியும் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் நேமோட ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிருக்கேன். இப்போ நான் அதை ரன் பண்ண உடனே இது கரெக்டா ரன் ஆகும். ஓகேவா? ஸோ எல்லா காலம்ஸும் நீங்க செலக்ட் பண்றதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் கொடுக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலர் காலம் மட்டும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்கலாம்? அந்த காலம் நேம் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ
ஸ்டார்ட் போயிடலாம். செலக்ட் ஸ்டார். ஸ்டார்னா எவ்ரிதிங். வேற நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் ஸ்டாருக்கு பதிலா? You can also select particular columns. அந்த பர்டிகுலர் காலம்ஸை நீங்க கம்மா போட்டு செப்பரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ செலக்ட், நான் 2 காலம் மட்டும் எழுதுறேன். எம்ப்ளாயி ஐடி கமா ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். பார்த்தீங்கன்னா இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இங்க ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனா இங்க காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்னா என்ன பண்ணும்? எல்லா காலம்ஸும் காட்டும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க செலக்டிவ் காலம்ஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டார்னா எல்லா காலம்ஸையும் காட்டும், இல்லைன்னா உங்களுக்கு செலக்டிவ் காலம்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேபிள்ல இப்போ நமக்கு வந்து வேற ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அதுல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா, ஓகேவா, குவிஸ் மாதிரி வச்சுக்கலாம். I want to select all the records from departments table. Next, I want to select the department ID and department name from the department table. So okay, first question answer என்ன? department table ல இருக்கிற எல்லா இங்க என்னென்ன டேபிள் இருக்குன்னு பார்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இங்க போயிட்டு டேபிள்ஸ்னு இருக்கும், போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டேபிள்ஸ் இருக்குன்னு காட்டுங்க. இந்த டேட்டாபேஸ்ல எத்தனை டேபிள்ஸ் இருக்கு? 7 டேபிள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 டேபிள்ஸ் இருக்கு. சரியா? இப்போ எனக்கு நான் என்ன சொல்றேன், ஐ வாண்ட் டு செலக்ட் ஆல் தி ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு அடிச்சேன்னா இது என்ன பண்ணுது? டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் காட்டுது. டிபார்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல எத்தனை காலம் இருக்கு, எத்தனை ரோஸ் இருக்கு? 27 ரோஸ் இருக்கு. எத்தனை காலம் இருக்கு? 4 காலம் இருக்கு. தெரியுதா? டிபார்ட்மெண்ட் ஐடி, டிபார்ட்மெண்ட் நேம், மேனேஜர் ஐடி, லொகேஷன். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன? ஐ வாண்ட் டு செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸ்டாருக்கு பதிலாக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுவேன்? டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ இன்னொன்று என்ன யூஸ் பண்ணுவேன்? கமா. இன்னொரு காலம் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். அப்போ என்ன யூஸ் பண்றோம்? கமா யூஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இங்க அண்டர்ஸ்கோர் இருக்கு, அதை கொஞ்சம் கவனிங்க. அண்டர்ஸ்கோர் கொடுக்கலன்னா அது எரர் அடிக்கும். சரியா? அண்டர்ஸ்கோர் இருக்கும் எல்லா காலம்லயும். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலம் நேக்கு வந்து இப்போ 2 பேர் இருக்குன்னா இப்போ வந்து அது டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு பாத்தீங்களா, அதை டிபார்ட்மெண்ட் நேம்னு கொடுக்க மாட்டாங்க, அதை வந்து ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு கொடுத்துருவாங்க. இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஒரு அண்டர்ஸ்கோர் வச்சு கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி கம்மா டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ். இது என்ன பண்ணும்? இது வெறும் டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேமை மட்டும் செலக்ட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஓகேவா? சரி, இன்னொன்னு ட்ரை பண்ணலாம். இப்போ எனக்கு செலக்ட் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த கண்ட்ரிஸ் டேபிள். நீங்களே சொல்லுங்க இது எப்படி பண்ணலாம்? select star from countries, country ID, country name and region ID. இப்போ எனக்கு இதுல எல்லா காலமும் வேணாம், வெறும் country name மட்டும் வேணும் அப்படின்னா select country underscore name from countries. அது என்ன பண்ணும்? வெறும் country name மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து செலக்ட். ஓகேவா? ஸோ இப்படி வச்சுதான் நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதுல நான் என்ன சொன்னேன், எல்லா queryக்கும் select and from வந்து mandatory. நீங்க எந்த query எழுதினாலும் அதுல வந்து
select and from இங்க நோட் பேட்ல எழுதி இருப்பேனே ஞாபகம் இருக்கா எல்லா queryல என்ன mandatory select and from is mandatory வேற என்னென்ன ஆப்ஷனல் where and order by ஓகேவா சோ where and order by இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் order by னா என்னன்றத பார்த்துடலாம் சோ order by எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினா order by is used to sort the data order by is used to sort the data ஓகேவா sort the data அப்படினா என்ன சொல்லுவாங்கன்னா arrange the data sort the data னு கூட சொல்லலாம் or arrange the data அப்படினு கூட சொல்லலாம் சரியா சோ sortingனா என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட list of numbers இருக்கு 1 100 20 30 15 18 ஓகேவா இவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு இதை நீங்க சார்ட் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படினா என்ன சொல்லுவீங்க ascending order descending order கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க ascending order and descending order ascending orderனா சின்னதுல இருந்து பெருசு descending orderனா பெருசுல இருந்து சின்னது ஓகேவா ascending orderல இத சார்ட் பண்ணோம் அப்படினா 1 15 18 20 30 100 சோ நான் என்ன பண்ணிருக்கேன் டேட்டாவை சார்ட் பண்ணிருக்கேன் சார்ட்டிங் னு சொல்லுவாங்க அரேஞ்சிங் னு சொல்றாங்க ஆர்டரிங் அப்படினு சொல்லுவாங்க சரியா இதுவே டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம் அப்படினா 100 30 20 18 15 1 so ascending order na smallest to largest ascending order na smallest to the largest descending order na reverse largest to the smallest so ascending order na smallest to the largest descending order na largest to the smallest ஓகேவா சோ இதுதான் நம்பர்ஸ் சோ நம்பர்ஸ் ஆர்டர் பை பண்ணா என்ன வரும்னு சொல்றேன் இதுல நேம் கூட இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நேம் இருக்குன்னு வெச்சுக்கோங்க அஜய் அஜித் தோனி விராட் விஜய் கமல் ஓகேவா சோ இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கு இத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நம்ம சார்ட் பண்ணனும்னு வெச்சுக்கோங்களா இத வந்து அசெண்டிங்ல சார்ட் பண்ணோம் அப்படினா A வந்து ஃபர்ஸ்ட் வரும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் என்ன வரும் அஜித் வரும் நெக்ஸ்ட் தோனி வரும் நெக்ஸ்ட் கமல் வரும் நெக்ஸ்ட் விராட் வரும் நெக்ஸ்ட் விஜய் வரும் ஓகேவா இது அசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்னா A ஃபர்ஸ்ட் வரும் Z இருக்குது லாஸ்ட் வரும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா A க்கு அப்புறம் என்ன வரும் D D க்கு அப்புறம் என்ன வரும் K K க்கு அப்புறம் என்ன வரும் V V லே பாத்தீங்கன்னா VIR ன்னு இருக்கு VIJ ன்னு இருக்கு சோ VIR தான் ஃபர்ஸ்ட் வரும் ஓகே சாரி VIJ தான் ஃபர்ஸ்ட் வரும் அதுக்கு அப்புறம் VIR வரும் ஓகேவா சோ VIJ J க்கு அப்புறம் R ஓகேவா அதே மாதிரி டிசெண்டிங்ல பாத்தீங்கன்னா அப்படியே இதோட உல்டா வரும் விராட் வரும் விஜய் வரும் கமல் வரும் தோனி வரும் ஓகேவா சோ ஒரு நம்பரை சார்ட் பண்ணா என்னன்றத இங்க எழுதியிருக்கேன் ஸ்ட்ரிங் அதை சார்ட் பண்ணா என்ன அப்படின்றத இங்க எழுதியிருக்கேன் ஸ்ட்ரிங்னா வேர்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னா வேர்டு நம்பர்னா உங்களுக்கு தெரியும் நம்பர்ஸ் சரியா அதே மாதிரி டேட் கூட நம்ம சார்ட் பண்ணலாம் இப்போ டேட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1st Jan 2020 1st Feb 2015 2nd Jan 2020 2nd December 2019 Christmas 25 December 2025 இந்த மாதிரி டேட்ஸ் இருக்குன்னு வெச்சுக்கோங்க இத நீங்க அசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினா அசெண்டிங்ல ஸ்டார்ட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் என்ன டேட் வரும் இந்த டேட் வரும் அதுக்கு அப்புறம் டேட் வரும் அதுக்கு அப்புறம் இந்த டேட் வரும்
அதுக்கப்புறம் இந்த டேட் வரும், அதுக்கப்புறம் டேட் வரும். ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். அசெண்டிங்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். அதே மாதிரி டிசெண்டிங்னா லார்ஜஸ்ட் டு த ஸ்மாலஸ்ட். இப்போ டிசெண்டிங்னா ஃபர்ஸ்ட் ஜனவரி 25 வரும், டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் வரும், அதுக்கப்புறம் 2020 செகண்ட் ஜான், 2020 ஃபர்ஸ்ட் ஜான், செகண்ட் டிசம்பர் 2019, ஃபர்ஸ்ட் பிப்ரவரி 2015. ஓகேவா? டேட்ல அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணா எப்படி வரும்ன்றது சொல்றேன். சரியா? இதெல்லாம் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து queryல என்ன பண்ணணும் அப்படின்றத யூஸ் பண்ணணும். queryல நம்ம ஆர்டர் பை அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஆர்டர் பை என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை ஆர்டர் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், select all the rows, show all the rows of employees, order the data, ஆர்டர்னு சொல்லுவாங்க, சார்ட்னு சொல்லுவாங்க, the data based on salary, based on salary. ஓகேவா? lowest to highest, based on salary lowest to highest. அப்ப நான் என்ன பண்ணுவேன், select star show all the rows from employees. அதனால select star from employees. all the rows காட்டிட்டேனா, டேட்டா என்ன சொல்றாங்க, டேட்டா ஆர்டர் த டேட்டா பேஸ்ட் ஆன் salary lowest to highest. இங்க டேட்டா வந்து லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் கொண்டு போங்க அப்படின்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேங்க அப்படின்னா ஆர்டர் பை என்ன யூஸ் பண்ணுவேன், ஆர்டர் பை salary அப்படின்னு கொடுத்து இந்த query ரன் பண்ணனா அழகா என்ன ஆகும், டேட்டா வந்து ஷார்ட் ஆகி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யார் லோவஸ்ட் salary அவங்க மேல வருவாங்க, கீழே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே டேட்டா அழகா ஷார்ட் ஆயிருக்கும். லோவஸ்ட் salary இருக்கவங்க மேல வருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கீழே போக 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 salary இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் கால்ட் அசெண்டிங் ஆர்டர், லோவஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட். நீங்க அப்படியே கீழே போனீங்கன்னா யார் ஹையஸ்டான salary எடுக்கிறாங்கன்றத பார்க்கலாம். யார் ஹையஸ்டான salary எடுக்கிறாங்க, கிங், ஸ்டீவன் கிங் எவ்வளவு ஹையஸ்டான salary எடுக்கிறாரு, 2400 24,000 ரூபாய் எடுக்கிறாரு. 24,000 ரூபாய் எடுக்கிறாரு. சரியா? ஸோ டேட்டாவை என்ன பண்றோம், நம்ம ஆர்டர் பை salary கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ show all the records from employee, sort based on salary lowest to highest. lowest to highest கொடுத்துருக்கோம். இப்போ highest to lowest. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா select star from employees, order by salary DESC நடிக்கும். DESC டிஃபால்ட்டா சார்ட் ஆர்டர் வந்து அசெண்டிங் ஆர்டர். நம்ம டிசெண்டிங் ஆர்டரா மாத்தணும் அப்படின்னா DESC நடிக்கும். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஆர்டர் பை salary டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யாரோட salary ஹையஸ்டோ அது மேல வந்துடும். அப்படியே கீழே போனீங்கன்னா யாரோட salary லோவஸ்டோ அது வந்துடும். சரியா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா லோவஸ்டான salary இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்டான salary இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் பை. திஸ் இஸ் கால்ட் ஆர்டர் பை. இப்போ இதெல்லாம் select star from employees, order by salary DESC. இது என்ன பண்ணும், ஆர்டர் பை salary அப்படின்னு கொடுத்தனா இங்க என்ன பண்ணிருக்கேன், இப்போ புதுசா என்ன ஆட் பண்ணிருக்கேன், இதுதான் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு செலக்ட்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஸ்டார்னா என்னன்னு சொல்லிட்டேன், ஃப்ரம்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அடிஷனலா என்ன பண்ணிருக்கேன், ஆர்டர் பை salary. இது என்ன பண்ணும் அப்படின்னா சார்ட்ஸ் த டேட்டா பேஸ்ட் ஆன் salary. நான் வந்து டிஃபால்ட் ஆர்டர் என்ன சொல்லணும்னா அசெண்டிங் ஆர்டர். அப்படின்னா டிஃபால்ட் ஆர்டர் இஸ் ascending, which means lowest to highest. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், select star from employees, order by salary DESC அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க.
இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வெறும் இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். அப்படின்னா இது என்ன பண்ணும்? starts the data based on descending order. Descending order na highest to the lowest. Highest to the lowest. Okay va? So நான் நம்பர் காலம் மேல ஸ்டார்ட் பண்ணி காட்டிருக்கேன். நம்ம வந்து நேம் மேல ஸ்டார்ட் பண்ணி காட்டணும். ஓகேவா? sort the data based on first name. அப்படின்னா ஏல இருக்கவங்க மேல வருவாங்க, பில இருக்கவங்க அதுக்கப்புறம் வருவாங்க, சில இருக்கவங்க அதுக்கப்புறம் வருவாங்க. அப்ப என்ன பண்ணும்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம். இப்போ இதை ரன் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஆடம் அப்படின்றவர் முன்னாடி வராரு, அல்பானா அவங்க எல்லாம் கீழே வராங்க, பிரிட்டினி அதுக்கப்புறம் வராங்க, ஏ முடிஞ்சவனே பி, பி முடிஞ்சவனே சி, சி முடிஞ்சவனே டி, கீழே பாத்தீங்கன்னா டபிள்யூ, கீழே பாத்தீங்கன்னா டபிள்யூல இருக்கவங்க இருக்காங்க. எக்ஸ் ஒய் செட் எல்லாம் பேர் இருக்காது, அதனால டபிள்யூல இருக்கவங்க கீழே இருக்காங்க. இதுவே நான் ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்தேன்னா டபிள்யூல இருக்கவங்க மேல வருவாங்க, ஏல இருக்கவங்க கீழே வருவாங்க. டபிள்யூல இருக்கவங்க மேல வருவாங்க, ஏல இருக்கவங்க கீழே வருவாங்க. பாத்தீங்கன்னா டபிள்யூல இருக்கவங்க மேல வராங்க, அதே மாதிரி ஏல இருக்கவங்க கீழே வருவாங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஸ்ட்ரிங்கை வச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நம்பருக்காக எப்படி நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணா எப்படி வரும், ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட் பண்ணா எப்படி வரும், டேட்ல ஸ்டார்ட் பண்ணா எப்படி வரும்ன்றத உங்களுக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துறேன். அதுதான் நான் உங்களுக்கு டேட்டாபேஸ்ல காட்டுறேன். சரியா? இப்போ show all the employees who joined from earlier to now. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆனவங்களை முன்னாடி காட்டு, அதுக்கப்புறம் ஜாயின் ஆனவங்களை பின்னாடி காட்டு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் ஆர்டர் பை, இங்க ஒரு காலம் இருக்கு ஹையர் டேட். ஹையர் டேட் அப்படின்னா உங்களை என்னைக்கு ஹையர் பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, எதை வச்சு ஹையர் பண்றீங்க? ஹையர் டேட்டை வச்சு எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹையர் அண்டர்ஸ்கோர் டேட். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாயின் ஆனவங்க முன்னாடி வருவாங்க, அப்புறமா ஜாயின் ஆனவங்க பின்னாடி வருவாங்க. நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா 2001 ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, 2002 ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவங்க எல்லாம் முன்னாடி வருவாங்க. லாஸ்ட்ல எப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா 2008 ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அது வந்து லாஸ்ட்ல வருவாங்க. சரியா? இதுவே நீங்க ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பை ஹையர் டேட், இங்க பக்கத்துல என்ன போடுவீங்கன்னா டிசெண்டிங் அப்படின்னு போட்டீங்கன்னா 2008 ஜாயின் பண்ணவங்க முன்னாடி வருவாங்க, 2001 ஜாயின் பண்ணவங்க 2000 ஜாயின் பண்ணவங்க பின்னாடி வருவாங்க. ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் நீங்க வந்து குவெரிஸை எழுதுவீங்க. ஓகேவா? போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். சரியா?